ஃப்ரெண்ட்ஸ், Black and White ரெண்டுமே எப்படி ஒரே போர்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய போர்டு வேணும்னா இன்னும் பெரிய அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ஒயிட் போர்டும் ஒரு சைடும் Black போர்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் போர்ட் பண்ணிடலாம். ஒயிட் போர்ட் பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி சப்பாத்தி கவர் எடுத்திருக்கேன். இன்னும் பெரிய போர்டு பண்ணணும்னா நீங்கள் பெரிய கவர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2-3 கவரை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சப்பாத்தி கவர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கவர் கூட எடுத்துக்கலாம். கோல்டு வின்னர் ஆயில் அந்த கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கவரை இந்த ஒயிட் கலர் வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வச்சுக்கேன். இப்போ இந்த அட்டையில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கன்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கவரில் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்ருங்க. உங்கள்கிட்ட கன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கவர்லாம் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 கார்னர்லேயும் இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒட்டிடுவேன். இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒட்டிடுறேன். இதே மாதிரி 4 சைடும் ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கன் யூஸ் பண்ணால் அப்ளை பண்ணிவிட்டு உடனே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸ்லாம் நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஒயிட் போர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடு வந்து Black போர்ட் ரெடி பண்ணலாம். இந்த சைடு ஒயிட் போர்டும் இந்த சைடும் Black போர்டும் பண்ண போகிறேன். Black போர்டுக்கு நார்மலாக ஒயிட் பேப்பர் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நல்லா திக்கான பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஒயிட் க்ளூ இல்லைன்னா கன் ரெண்டுமே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒயிட் கலர் சார்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒயிட் பேப்பரை சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸ்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒயிட் பவுடரையும் க்ளூவையும் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதில் வந்து ஒயிட் பவுடரும் க்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதோட நான் கொஞ்சம் சாக் பீஸ் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒயிட் பவுடரும் க்ளூவும் சாக் பீஸ் பவுடரும் மூணுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆகும்போது நல்லா சொரன்னு இருக்கும், ஆனால் எழுதுனா நீட்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் சாக் பீஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதோட Black பெயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் வந்து நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக பெயிண்ட் பண்ணுங்கள்.
சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணும்போது பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகும். அதனால வெறும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் சாக் பீஸ் பவுடர் போட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் சாக் பீஸ் பவுடர் போட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். ஆனால் செகண்ட் டைம் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா பிளாக்ல பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைமும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியுது. இதை கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணனால நல்லா சொர சொரன்னு இருக்கும். ஆனால் எழுதும் போது நீட்டாக வரும். ஒயிட் போர்டு இந்த சைடும் பிளாக் போர்டு அந்த சைடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் போர்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற மார்க்கர் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். இது ஈரமான கிளாத்தில் நான் வந்து எரேஸ் பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக எரேஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நான் நார்மலாக ட்ரை கிளாத்தை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறேன். இதுவும் ஈஸியாக எரேஸ் ஆயிடுச்சு. ஒயிட் போர்டு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஈஸியாகவும் பண்ணியாச்சு. அடுத்தது பிளாக் போர்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா நீட்டாகவும் இருக்குது, நல்லா டார்க்காகவும் தெரியுது. இது நார்மலாக ட்ரை கிளாத்தை வச்சு தான் எரேஸ் பண்ணுறேன். ஈஸியாகவும் எரேஸ் ஆகிடுச்சு. இதையும் ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு பிளாக் போர்டும் ஒரு சைடு ஒயிட் போர்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் இந்த சைடும் ஹோல் போட்டிங்கன்னா நீங்கள் ஆடியில் மாட்டி விட்டுக்கலாம். இன்னும் பெரிய போர்டு வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.